நெறைய பேர் வந்து இந்த பொண்ணு பார்க்க போறதுக்கு, சில பேர் வந்து நாள் கிழமெல்லாம் பார்த்து, அந்த டைமிங்லாம் பார்த்து தான் போவாங்க. பட் இப்ப அடுத்து வரக்கூடிய ஒரு 3, 4 மாசம் வந்து இந்த கல்யாண மாசம் அடுத்தடுத்த ஃபங்ஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அடுத்தடுத்த ஃபங்ஷன்ஸ்லாம் வர டைம் இல்லையா? இதுல எந்த நாட்கள்ல வந்து பொண்ணு பார்த்தா மேக்ஸிமம் கிளிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நல்ல கேள்வி. ம். நம்மளுக்கு இறைவன் வந்து 31 நாள் நம்மளுக்கு குடுத்துருக்கான். ஆமா. ஓகே. ம். அப்போ அதுல 15 நாட்கள் வளர்ப்பறை. ம். 15 நாட்கள் தேய்பிறை. ஆமா. தேய்பிறையில என்னென்ன விஷயங்கள் நம்ம கையாளலாம் அப்படின்னாக்கா, ம். தேய்பிறையில மேக்சிமம் வந்து நம்ம கடனை தீர்க்கலாம். ஓகே. ஓகே. ம். ஒரு வீடு கட்டுற விஷயங்கள் இருக்கு. அதை வந்து வேகமா நம்மள கிளியர் பண்ணிக்கிட்டா அதை ப்ரிப்பேர் பண்ற வேலைகள் பார்க்கலாம். இல்லை வந்து ஒரு எப்படி சொல்றது, மற்ற விஷயங்கள் ஒரு வித்தியாசமான நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து தேய்பிறைங்களில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது. ஓகே. அதே மாதிரி ஒருத்தருக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேச போகிறோம், அந்த விஷயம் வளரக்கூடாது அப்படின்னு நினைச்சா பேசலாம். ஓகேவா? இப்போ எப்படி சொல்றது, இந்த டைவர்ஸ் கேஸுங்கள்ல இருக்கு இல்லையா, தீக்கணும், அப்ளை பண்ணணும். ஓகே. இப்போ ஒரு சொத்து பேப்பர் எனக்கு வரணும். ஓகே. தேய்பிறையில் அப்ளை பண்ணா அது வளராம தேஞ்சுக்கிட்டு சீக்கிரம் முடிவடையும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த 15 நாட்கள் முயற்சி பண்ணணும். நல்ல காரியங்கள் எப்போ பண்ணணும், அமாவாசை முடிஞ்ச 3ஆவது நாள்லேருந்து பொண்ணு பார்க்க போகலாம், பால் காய்ச்சலாம். ஓகே. ஒரு எப்படி சொல்றது, நல்ல விஷயங்கள் அனைத்துமே நம்ம பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள் பார்க்கலாம், வாஸ்து பார்க்கலாம், இது என்ன சொல்றது, ஜாதக பொருத்தம் பார்க்கலாம், பொண்ணு மாப்பிள்ளை சந்திக்கலாம். புரியுதுங்களா? இல்லை வந்து பரிசம் போடுறவங்களும் இருக்காங்க. இந்த 15 நாட்கள், அதாவது பௌர்ணமி வர வரைக்கும் இந்த 15 நாட்கள்ல எந்த நாட்கள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது மெயினா யூஸ் பண்ணக்கூடிய நாட்கள் அப்படின்னா, பொண்ணு பார்க்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போறது சிறப்பானதா இருக்கும். சனிக்கிழமை போறது தவிர்க்கணும். ஓகே. ஸோ வளர்ப்பறையில கூட சனிக்கிழமை பொண்ணு பார்க்க போகிறது தவிர்க்கணும். ஓகே. ஞாயிற்றுக்கிழமையில போகலாம். ஞாயிற்றுக்கிழமையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதுதான் ஆரம்ப நாள். திங்கக்கிழமை ஆரம்ப நாள்னு சொல்றோம், திங்கக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்ப நாள். சூரியனு கூடிய நாள் திங்கக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை தான். அப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம தாராளமா பொண்ணு பார்க்க போகலாம்.